If we use law of attraction correctly, is it possible to attract all? நம்ம எண்ணங்கள்ல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நீங்க எத பத்தின ஒரு ஐடியா இருக்கணும். அதாவது நீங்க முன்ன பின்ன ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்த விஷயத்த மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? காட்சிய பார்க்க முடியும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க அனுபவிச்சு அத உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம்? நாம எல்லா விஷயத்தையுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு ஈர்த்தற முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். ஏன்னா அந்த உலகமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ள இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இதை ஈர்க்குமா? அதை ஈர்க்குமா? இது இப்படி நடக்குமா? இது ஏகப்பட்டது இருக்கு. அத பொறுத்து தான் அட்ராக்ஷன்ங்கிறது எப்பவுமே நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள கிளியர் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா, நிச்சயமா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, நீங்க இதுவரைக்கும் வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நாம எல்லாருமே நாம ஏற்கனவே பார்த்த காரு, பங்களா, பணம் இது எல்லாத்தையும் தான் மறுபடியும் மனசுல பார்த்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா மாமனிதர்கள் எல்லாமே இதுவரைக்கும் பொருள் தன்மையில உருவாகாத சில விஷயங்கள கற்பனை பண்ணி உருவாக்குனாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான கற்பனை எப்பேர்ப்பட்ட விஷயம். அது இல்லாத ஒண்ண உருவாக்குறது. இப்ப முதல்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்துருச்சு அப்படின்னா, அது இல்லவே இல்ல. ஒரு புது பரிமாணமா அத உருவாக்குறது. அந்த அளவுக்கு நம்மளால லிமிட்டேஷன்ஸ உடைச்சு கற்பனை பண்ண முடியும்னா, நிச்சயமா நம்மளும் என்ன வேணாலும் உருவாக்க முடியும். அதுக்கு இப்ப இருக்கிற உலகத்த நீங்க பார்க்கிறதே சிறந்த சாட்சின்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒரு தனி நபர் மட்டும் இல்லாம, ஒரு ஒட்டுமொத்த டீமா அது நடந்துட்டு இருக்கு. தனி மனிதனாவும் செய்ய முடியும். ஆனா கூட்டு முயற்சி எப்பவுமே சிறந்தது. நிச்சயமா நம்ம எல்லாத்தையுமே ஈர்க்க முடியும். தேங்க் யூ.